நீங்கள் நகைக்கிறீர்கள்னா ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கணும். உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவிக்குரிய சந்தோஷம் இருந்தால் புறமான சரீரமான வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும். உள்ளான மனுஷனாகி நீங்கள் மிகவும் व्यसனப்படுத்தி அவனுக்கு போதுமான ஆகாரம் கொடுக்காம வேதவாசனம் சொல்லுகிறேன். உள்ளான மனுஷன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆத்மா செழிக்கிறதில்ல, ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. ஆத்மா சோதிக்கிறீர்கள், ஆத்மாவை விசனப்படுத்துகிறீங்க. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறது, கர்த்தருடைய கற்பனை உதாசீனப்படுத்துகிறது, கர்த்தருடைய கற்பனை தூக்கி போட்டு உடைக்கிறது. மனுஷன் அப்படி தான் பண்ணுவான். கண்மலை பார்த்து பேசணும்னு அடிக்கிறது. இதெல்லாம் முக்காடு போடப்பட்ட ஊழியத்தில் இதெல்லாம் நடந்தது. ஆனால் நமக்கு முக்காடு நீக்கப்பட்ட ஊழியத்தில் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இன்றைக்கி நல்லா எழும்பி பிரகாசிப்பான், தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. அப்புறம் போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டிலலாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, அதெல்லாம் தள்ளுபடியில் போயிடுச்சு. என் ஜீவன் கிறிஸ்துவுக்காக நான் விட்டால் சரி, சாவி எனக்கு ஆதாயம். போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளலாம் யாரும் சொன்னதில்லை. ஜீவனை எடுக்கிறியா எடுத்துக்கொண்டு தான் சொன்னான். அடிக்கிறியா அடி, சிறைச்சாலில் வைக்கிறியா வை. ஆனால் நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம், நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம், நாங்கள் ஆராதித்து கொண்டே இருப்போம். இதல்லவா உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஆலயத்துக்கு நல்ல ஆலயம் அபிஷேகத்தில் நிறைக்கப்பட்ட தலைமைத்துவத்தில் வந்து சேவிக்கிறதுல பல போராட்டங்கள் உண்மையான விசுவாசிகளுக்கு வரும். எதுக்கு அந்த மனுஷன், எதுக்கு அந்த இடத்துல காணிக்க செலுத்துகிற, எதுக்கு அந்த இடத்துக்கு போகிற, எதுக்கு இங்கே இல்லையா ஆலயம், இங்கே இல்லையா ஜனங்க. அது அப்படியே எலியாவும் எசபெல் மாதிரி ஆகிடுவாங்க. ஆவிக்குரிய தலைமைத்துவமும் பூமிக்குரிய நாமம் தரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களும் அவர்களால் கொஞ்சத்தில் ஒத்து போக முடியாது. நான் சொல்கிறது தேவநாமம் தரிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன். அவர்களும் சொல்லுவாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்புக்குரிய கனிகள் இல்லையே. இல்லை நீங்கள் பெந்தகோஸ்து சபை அதனால் அந்நிய பாஷை சொல்கிறீங்கன்னு சொன்னாலும், அபிஷேகத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போனாலும் அவர்களுக்கு அது கவலை இல்லை. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ சிலுவை குறித்த உபதேசம் தேவபலனாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் ஆவிக்குரிய சந்தோஷத்தை உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு நகைப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த பெண்மணிக்கு எப்பொழுது கர்த்தர் நகைப்பை கொடுத்தார்? சாரலாமையாக இருக்குது. எல்லாரையும் விட்டு வந்ததுனால மட்டும் இல்லை, அந்த அபிமெலேக்குடைய விஷயத்தில் போய் வந்து ஆபிரகாம் எதுவும் நொந்து கொள்ளலாம் நம்ம. அப்போ தான் நகைப்பு வந்துச்சு.